வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எச்சரை விடுக்கும் ஒரு வீடியோ இன்னைக்கு சமூக வலைத்தளம் ரொம்ப பகிரங்கமாக போயிட்டுருக்கு. தெருவில் போகிற அப்பா சுப்பனுக்கு அந்த வீடியோவில் எச்சரிக்கை விடுக்கல. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எச்சரிக்கை விடுத்து ஒரு வீடியோ. யார் அப்படின்னா, தமிழர் முன்னேற்ற படை வீரலட்சுமி அவங்க இன்னைக்கு ஒரு வைரலான ஒரு வீடியோ, எச்சரிக்கை வீடியோ விட்டுருக்கிறாங்க. தெரியும் வீரலட்சுமி யார் அப்படிங்கிறது. சீமான் விவகாரத்தில் நடிகை விஜயலட்சுமிக்கு ஆறுதலாக துணையாக வந்தார். பிறகு அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி விலகிட்டாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சது. மீண்டும் எப்போ நடிகை விஜயலட்சுமி சீமானை அட்டாக் பண்ண வர தெரியல. மீண்டும் வீரலட்சுமி நடிகை விஜயலட்சுமிக்கு ஆறுதலாக வருவாரா அப்படிங்கிறது தெரியல. அது நடந்து முடிந்த கதை. மீண்டும் வர்றப்ப நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தமிழர் முன்னேற்ற படை வீரலட்சுமி ஒரு எச்சரிக்கை வீடியோ போட்டிருக்காங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நோக்கி, அதாவது பாஜக மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறவங்க சும்மா சாதாரணமா ஒரு கடை வச்சிருந்திருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு வீடியோ. மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரனை பற்றிய ஒரு வீடியோ. இவங்க மாலினி ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு சாதாரணமாக ஜல்லி கல் மண் இந்த மாதிரி ஹவுசிங் கட்டக்கூடிய ஹோம் மெட்டீரியல்ஸ் விற்கக்கூடிய ஒரு கடை மாதிரி வச்சுருந்துப்பாங்க போல இருக்கு. அப்புறம் பிறகு பாஜகவில் சேர்ந்துருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு 3000 கோடிக்கு சொத்து சேர்த்துருக்காங்களாம். இதை வீரலட்சுமி கண்டுபிடிச்சு, மற்றபடி 3000 சொத்து கண்டுபிடிச்சு அந்த எந்த அளவுக்கு அதை வாங்கி எப்படியெல்லாம் சம்பாதித்தார்களோ அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி அதில் 1500 கோடிக்கு உண்டானதுக்கு எப்படி எந்த அளவுக்கு சட்ட விதிகளுக்கு புறம்பாக மற்றபடி வருமானத்துறையை எய்த்து இப்படியெல்லாம் பலவிதமான 1500 கோடி சொத்தை அவர் கண்டுபிடிச்சு நாங்கள் வச்சிருக்கிறோம். அதை வருமான வரித்துறைக்கு சென்னைக்கு கொடுத்தோம். இன்றைக்கு வரைக்கும் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறை எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடையாது. எந்த ஒரு ஆக்ஷனுமே அந்த மாலினி ஜெயச்சந்திரன் மேல கிடையாது. 3000 கோடி சொத்து அதை நாங்கள் அமலாக்கத்துறையிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதை அந்த வீடியோவில் அந்த வீரலட்சுமி ஆதாரமாக காமிக்கிறாங்க. ரிப்போர்ட் பண்ணிடுறோம், எந்த ஒரு ஆக்ஷனுமே கிடையாது. ஏன்னா பாஜக இந்த அம்மா இல்லையா, மகளிர் அணி பொருளாளர், பாஜக ஆளுகின்ற பாஜக கட்சியை சார்ந்தவர். அதனால கட்டாயமா அமலாக்கத்துறையோ மற்றபடி வருமானத்துறையோ ரொம்ப லேட்டா போவாங்க, போகாமலே விட்டுருவாங்க. அதன் அடிப்படையில் 3000 கோடி சொத்து இன்னைக்கு சேர்த்திருக்காங்க. பாஜகவை சேர்ந்தவுடனே அந்த சொத்துக்களை எப்படி வந்துச்சு, யார் மூலமாக எப்படிலாம் அவர் சம்பாதித்தார்கள் சட்டத்துக்கு புறம்பாக அப்படின்னு கண்டுபிடிச்சினாங்க. அதுல 1500 கோடி எவ்வாறெல்லாம் அவர்கள் சம்பாதித்தார்கள் மாலினி ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறது நாங்கள் பட்டியல் வச்சிருக்கிறோம். அதை வருமான வரித்துறைக்கு கொடுத்தோம். அவங்க இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஆமா, அதே நேரத்தில் நிர்மலா சீதாராமனுக்கும் நாங்கள் அதை சம்பந்தப்பட்டது தெரியப்படுத்தணும். அவரு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா இதை நடவடிக்கை எடுக்கலைங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த மாலினி ஜெயச்சந்திரனை பக்கத்தை நிற்க வச்சு சால்வி போத்தி அவருக்கு மலர் வளையம் ஒரு பூச்செண்டு கொடுத்து அவரோட சேர்ந்து போட்டா எடுத்திருக்கிறாரு. அப்ப காட்டி கொடுத்த நாங்கெல்லாம் எங்களுக்கு அவர் பாராட்டவே இல்லையே. 3000 கோடி சொத்து வச்சிருக்கிறாரு, 1500 கோடி அது எவ்வாறு வந்ததுங்கிறது எங்கிட்ட கணக்கு இருக்குது. அமலாக்கத்துறையிட்டு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. மற்றபடி நிர்மலா சீதாராமன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. சொன்ன எனக்கும் எந்த ஒரு பாராட்டுதலும் இல்லை. ஆனா மாலினி ஜெயச்சந்திரன் மட்டும் நிர்மலா சீதாராமன் பாராட்டியிருக்கார். இப்ப இது யாருடைய சொத்து, யார் வீட்டு சொத்து? பாஜக அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கேட்குறார். யார் வீட்டு சொத்து? மாலினி ஜெயச்சந்திரன் வைத்திருக்கிற 3000 கோடி சொத்து யார் வீட்டு சொத்து? யார் அப்பன் வீட்டு சொத்து? பாஜக அப்பன் வீட்டு சொத்தா? நாங்கள் அதை எந்தங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சு வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுதான் நிர்மலா சீதாராமன் நடந்து கொள்ளக்கூடிய லட்சணமா அப்படின்னு பகிரங்கமா கேள்வி கேட்கிறார். 1000 கோடி யார் பணம்? நிர்மலா சீதாராமன் கண்டுபிடிச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம்.
அவருக்கு. மற்றபடி வந்து நிர்மலா சீதாராமன் சம்பந்தமா கண்டுபிடித்து மக்களுக்கு என்ன விளக்கங்களை சொல்லணும், தமிழக மக்களுக்கு அவர் சொல்லணும். ஆமா, வருமான வரித்துறை இந்த மாதிரி விடுதலை பட்சமாக நடப்பது தொடர்ந்தால் நாங்கள் வந்து சென்னை அலுவலகம் மற்ற தமிழகத்தில் எங்கெங்கு இடி ஐடி அலுவலகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து அலுவலகத்தை பூட்டு போடும் மிகப்பெரிய ஒரு போராட்டம், தர்ணா போராட்டம் நடத்துவது சொல்லி இன்னைக்கு பகிரங்கமா அவர் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து ஊன்றி கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவி, அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வருமானத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு பாஜக பொருளாளர், மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் செய்த சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்து சம்பந்தமா வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அது சம்பந்தமா வந்து பல டாக்குமெண்ட்ஸை காமிக்கிறார் அந்த வீடியோவில். இது வந்து இன்று வரை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது உண்மையிலே வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் தான். டோட்டலாவே வந்து அமலாக்கத்துறை என்பது வந்து பாஜகவுடைய கைப்பாவை, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இடம் கிடையாது. அதை வந்து பயன்படுத்தினாங்க, அமலாக்கத்துறை பாஜக பயன்படுத்தியது, அப்புறம் பாஜகவை அமலாக்கத்துறை பயன்படுத்திக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படி நடந்துதான் திண்டுக்கல் டாக்டர் சுரேஷ் பாபு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு. அப்புறம் அவர் மைய தலைவி அங்கே அங்கித் திவாரி அப்படிங்கிற அமலாக்கத்துறை அதிகாரி பிடிச்சி கொடுத்துட்டார், போன மாதமே பிடிச்சி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கார், ஜாமீன் மறுப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வீரலட்சுமி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அமலாக்கத்துறையிடம், அதாவது பாஜகவின் அமலாக்கத்துறை எந்த அளவுக்கு ஒரு நீதியை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது உண்மையிலே பகிரங்கமான ஒரு கேள்விதான். அமலாக்கத்துறைங்கிறது பாஜகவை பண்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிர்மலா சீதாராமனுக்கு தகவல் போயிருக்கு, போகாமலாம் கிடையாது. வீரலட்சுமி அதையும் கண்டுபிடித்து மாலினி ஜெயச்சந்திரனோடு எடுத்த போட்டோ, மற்ற அவருக்கு போட்ட சால்வையெல்லாம் கூட அந்த வீடியோவில் பதிவிட்டு இருக்கிறார், போட்டோவும் காமிக்கிறார். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் எவ்வாறு கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளை கேட்டிருக்கிறார். உண்மையில் இதெல்லாம் நியாயமான ஒரு கேள்விதான். இதுக்கு வந்து பாஜக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிறது மக்கள், தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பாஜக அரசு இருக்கும் வரைக்கும் அமலாக்கத்துறை அவருடைய கைப்பாவை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்துல நிர்மலா சீதாராமனை மாலினி ஜெயச்சந்திரனோட போட்டோ எடுத்து சால்வி போத்தி ஒரு ஒற்றுமையாக ஒரு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் ஒரு ஒருங்கிணைந்து நடந்து கொண்டாலுமே கூட இப்படிப்பட்ட ரிப்போர்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல கட்டாயமாக தனித்து செயல்பட வேண்டும் என்பது தமிழர் முன்னேற்றப்படை வீரலட்சுமி போன்றவருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம், வரும் காலங்களில் வந்து கட்டாயமாக நிர்மலா சீதாராமன் மாலினி ஜெயச்சந்திரன் நடவடிக்கை எடுப்பாரா இல்லையா, மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பகிரங்கம். இல்லாவிட்டா நான் வந்து இருக்கக்கூடிய வருமான வரித்துறை மற்ற அமலாக்கத்துறை எல்லாம் பூட்டுவோம், போராட்டம் நடத்துவோம், தர்ணா போராட்டம் நடத்துவோம் அப்படிங்கிறது இன்னைக்கு அறிவிச்சிருக்காருன்னா உண்மையிலே எது நடக்க போகுதுங்கிறத நம்ம வரும் காலங்களில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.